சும்மா வரல. ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கோம்ல, அதனால வந்து அப்படி வந்திருக்கு. ஏன்னாக்கா சார் இதுக்கு முன்னாடி எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்ய செய்ய பாருங்க, ஒரு ட்ரெஸ் கோட்லேருந்து மாற்றினாங்களா. அரசியலில் வந்து இது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு மட்டும் துணி வாங்கின பசங்க தேர்தலுக்காக ட்ரெஸ் வாங்கி அவர் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரோ அதே மாதிரி. இப்போ இவர் கோயிலுக்கு போயிட்டாரா, இன்றைக்கி முழுக்க இந்த வைப்பு தான் தமிழ்நாட்டில். அடுத்து வந்து சீரடி, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி, அதுக்கு அடுத்து வந்து தர்காவுக்கும் போகிறதுக்கான பிளான் இருக்குன்னு. ராஜா இவர் விஷால் இல்ல, சீரடி சாய்பாபா. சாய்பாபாவுக்கு பார்க்க. அதுக்கு முன்னாடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க பாட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க. இந்த தடவை கொஞ்சம் புதுமையா ட்ரை பண்ணலான்னு இந்த மாதிரிலாம் 4 வாங்கி வச்சு, ஆமா, அப்புறம் கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி வச்சு ஜாலியா பேசலாம் அப்படின்னு. அதோட குறிப்பா காவியை நொறுக்குறோம், நொறுக்குங்க, நொறுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இது புதுசு. அதுல ஜோவையும் வந்து நம்ம சேர்த்திருக்கோம். வெல்கம் ஜோ. வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ. கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோவா. அதுல வந்து ஜோவையும் வந்து இன்வைட் பண்ணிருக்கிறதுல வந்து மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. ஜோவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க சார். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்க 3 பேர் உட்கார கூடாதுன்ட்டு. உட்கார்ந்தாச்சு. அந்த ரஜினி மாதிரி போடலாம் பார்த்தா கிளாஸ் இல்ல, அந்த கிளாஸ் இல்ல இல்ல சார், குடிச்சிட்டோம். நீ டீ கிளாஸ் காலி ஆயிருச்சு. அதாவது ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு கேமரா செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்களால தாங்க முடியல. நம்ம லிங்கேஷை பத்தி உங்களுக்கே தெரியும், கேமராமேனை பத்தி. ஒரே மாதிரி செட்டப் பண்ணி அவனு பழகிட்டான். திடீர்னு கீழே வைக்கணும், தரையில உட்காரணும்னு அவனுக்கு வந்து கஷ்டமா போச்சு. குனிஞ்சு வேலை செஞ்சிருக்கான் இன்னைக்கு. சும்மா கிடையாதுல்ல அவனும். நம்ம பாரம்பரியமா கடலை மிட்டாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். பாரம்பரியமா கடலை மிட்டாய் 75 வருஷமாமே இந்த கடலை மிட்டாயோட இது வந்து 75 வருஷம் பழமையானதாமே. இது கடலை மிட்டாய் நொறுக்கிடுவோம். இல்ல இப்போ எல்லாத்தையும் இந்த ஃபாலோ பண்றதுன்னு சொன்னீங்கல்ல, சைக்கிள்ல போறதே வந்து விஷால் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணது. அவரு இப்போ எலெக்ஷனுக்கு சைக்கிள்ல தான் போயிட்டு வந்திருக்காரு. சார் நமது கொஞ்சம் துப்பிரவா விஷால் எவ்வளவு பெரிய அனுபவம்டா. அதெல்லாம் அவன் சொன்னாரு, நமக்கு போச்சு. இப்ப லேட்டஸ்டா சைக்கிள்ல போறவரு கொடைக்கானல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. ஆமா, கரெக்டுங்களா? ஏன்னா புள்ள இங்க இல்லையா. எங்க போயிருக்கு? துபாய் குறுக்குத்தூர், துபாய் மெயின் ரோடு, துபாய். ஏன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கதான், ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட். தளபதி என்ன செஞ்சாலும் அதே மாதிரி இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் துபாய் போயிட்டதுனால நம்மளால வந்து இப்போ சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சைக்கிள் ஓட்டினார் தெரியுமா உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள்? ஏன்? கையிருப்பு இருந்தது மொத்தம் 10,000 தான் காசு. 6,000 ரூபாய் வந்து போட்டுக்கே கொடுத்துட்டாங்களாம். போட் போனார்ல 6,000 ரூபாய், மிச்சம் 4,000 ரூபாய். அப்போ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணால் கஷ்டம், மிச்சம் 4,000 ரூபாய் வச்சு இந்த என்டர்டைன்மெண்ட்டாக எப்படி இந்த வெக்கேஷன் அவர் கழிப்பார். அதனால சைக்கிள்லாம் வாடகை கம்மி, 100 ரூபா தான். அதனால சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? சைக்கிள் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் போல இருக்கு. சைக்கிள் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, வாடகை எவ்வளோ. அது எங்க வாடகை கொடுக்குறாங்க? ஸ்டார் ஹோட்டல்ல போய் வாங்கவா போறோம், அங்க தானே போறோம். இல்ல இந்த சைக்கிள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வருது. இந்த சென்னை ஃபுல்லா அந்த ஸ்மார்ட் சைக்கிள்னு சொல்லி வச்சிருந்தாங்க, பாத்துருக்கீங்களா? இப்போ இருக்குதா? ஸ்மார்ட்டா வச்சிருக்காங்க. சைக்கிள் இருக்குதா? இல்ல, எல்லாமே புதஞ்சு கிடக்குது. மண்ணுக்கு அடியில வந்து எல்லாமே புதஞ்சு கிடக்குது. இதெல்லாம் சார் அதெல்லாம் நிதி ஒதுக்கணும் சார். ஒதுக்கியிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோன்னு ஒதுக்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம முதல்வருடைய எக்ஸ் முதல்வரா என்ன சொல்லணும்? காபந்து முதல்வர், இப்போதைக்கு தற்போதைய முதல்வர். காபந்து முதல்வருடைய கலாட்டாக்கள் அதை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் திருச்செந்தூர் வந்து போயிருக்காரு. அவர் ஒரு ஜோசப் விஜய், எல்லாருக்கும் தெரியும். ஜோசப் சந்திரசேகர் விஜய் அப்படின்றதுனால எப்படி முதல்ல அவர் வந்து கோயிலுக்குள்ளார அனுமதிச்சாங்க. அவரு கூட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நயீம் மூசா. 3 பேர் இல்ல அவர் கூட நயீம் மூசா நமக்கு தெரியும். மற்ற 2 பேரை வந்து என்ன பேருன்றது தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார், செலிபிரிட்டி ஆயிட்டார். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. இவங்களெல்லாம் எப்படி கோயிலுக்குள்ளார அலோவ் பண்ணாங்க? அது எப்படி கோயிலுக்குள்ளார இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அலோவ் பண்ணாங்க? என்ன காரணம்? எப்படி அப்புறம் போனாங்க? அப்புறம் துணியன்மா எதுக்கு தொடக்க இல்லை சார், கோயிலுக்குள்ள வந்து இவர்கள் வரவே கூடாது என்பது அப்படி ஒரு நடைமுறை இருக்கா? அப்படி கிடையாது. பட் ஆனால் இப்போ இந்த அறநிலையத்திலேயே சில பல
சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மாற்று மதத்தினர் வரதெல்லாம் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஆனா அந்த யார் கொண்டு வந்தாத? இப்ப இருக்க அரசாங்கம் தான் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சாதி மதங்களை கடந்து நம்ம வாழக்கூடிய ஒரு சொந்தமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் திருநெல்வேலி சைடு போயிட்டீங்கன்னா இஸ்லாமியர்லாம் மாமான்னு சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. மாமா மச்சன்னு சொல்லி பேசி பழகக்கூடிய நபர்கள் காலங்காலமாக இங்கே வந்து கோயில் கட்டுவதற்கும் சரி, மசூதி கட்டுவதற்கும் சரி, சர்ச்சு கட்டுவதற்கும் சரி எல்லாம் சேர்ந்து செஞ்ச வேலை தானே. இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போனது அது வந்து பெரிய ஒரு விஷயமாக எடுத்து நீங்கள் பேசுவது என்பது விஜய் அவர்கள் சாதி மதங்களுக்கு கடந்து ஒரு அப்பாற்பட்ட எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு அண்ணனாக ஒரு உறவாக பார்க்கப்படுது. தலைவன் வந்து ரெண்டாவது பிரச்சனை, புரியுதுங்களா? ஆனால் அப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்றத அதில் கூட சர்ச்சையை தான் பார்க்கணுமா? ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது, சர்ச்சையாக தான் பார்ப்போம். சர்ச்சையாக தான் பார்ப்போம். நீ சர்ச்சையாக பாரு. சூரசம்ஹாரம் அங்கே தான் நடக்கும். 4ஆம் தேதி நடக்கும். 4ஆம் தேதி சொந்த ஊருக்காரவே. ஓ அப்படியே சித்தப்ப பெரியப்பன் பங்காளிங்கவே. விஜய் அவர்கள் வந்து அங்கேயே நின்றுருக்கலாம், எங்க ஊர்ல நின்றுருக்கலாம். அவர் நின்னாரு, அங்கதானே போய் நின்னாரு கடல்ல. இல்லை, எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்குது சார். நம்ம ஊரில் நின்றுருக்கலாம், சவுத் சைடில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சைடில் நின்றுருக்கலான்றது எல்லா எதிர்பார்ப்பு இருக்குது. பட் எல்லா பக்கமும் அவர் வரதான் போகிறார் 4ஆம் தேதிக்கு மேலே. இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு போற கான்செப்ட் இருக்குல்ல, அது எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தா கூட ஒரு இருந்திருக்கும். கோயிலுக்கெல்லாம் போறாரு அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியா ஒரு இதெல்லாம் இருந்து கேள்விகள்லாம் இருந்திருக்கலாம். ஆனா எலெக்ஷனை முடிச்சுட்டு போறாருன்னா என்ன ரீசன்? தோல்வி பயமா அல்லது வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்போ நான் ரெண்டு நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தாதான் அதை ஒரு அரசியலாக பேசுவாங்க. ஓட்டுக்காக போறாரு, ஏற்கனவே அப்படி பேசினவங்க தானே. நம்ம ரீசெண்டாக அந்த லாஸ்ட் டே கூட லாஸ்ட்டுக்கு முன்னாடி போயிருந்தாரு. ஆமாம், திருச்சிக்கு போனப்போ சர்ச்சுக்கு போயிருந்தாரு, மசூதிக்கு போயிருந்தாரு, இந்த பக்கம் கோயிலுக்கும் போயிருந்தாரு. இது எலெக்ஷனுக்காக போறாரு, இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இங்கே பேசுறதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க. அப்புறம் பல நபர்கள் இருக்கிறாங்க. இந்த பெரிய மிஸ் அண்டா குண்டாலாம் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இது முழுக்க எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் தவறாக இருக்கும். ஆனால் இப்போ இவர் கற்பிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சாதி மதங்களுக்கு கடந்து எல்லாத்தையும் இணக்கமாக இருப்பதற்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தாண்டி இவர் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் யங்ஸ்டர்ஸ் கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க சார். ட்ரெஸ் கோடு அவர் சொன்னாரா? ஒரே மாதிரி அவர் சொல்லலை. ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் 10 லட்சம் பேர் வந்து மதுரை மாநாடாக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், அங்கே வந்து சகோதரத்துவமாக ஒன்றா இருந்த ஒரு விஷயம். சார் உங்களுக்கு வந்து திமுக நடக்கிற கூட்டத்தில் போல் வந்து சரக்கு போட்டு அங்கே அழிச்சாட்டிய மண்ணில் பெண்கள் மீது கை வைக்கல, குழந்தைகள் மீது கை வைக்கல, தோளில் தூக்கி நின்று அண்ணனை பாருமா, அண்ணன் நான் இருக்கிறேம்மான்னு சொல்லி அங்கே உறவாக இருந்தாங்கல்ல. இந்த இவர்களுக்கு மத்தியில் இவ்வளவு வருஷம் 70 வருஷம் திட்டமிட்டு சாதி அரசியல் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இப்போவும் வேங்கவேலி இந்த ஆட்சி தான் சார் நடந்துச்சு, நாங்குநேரில் வெட்டப்பட்டது இந்த ஆட்சி நடந்துச்சு. இதெல்லாம் மாற்றுவதற்கு ஏற்ப இவர் இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் நாளைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு சார். ஏன்னா இன்றைக்கி முழுக்க இந்த திருச்செந்தூர் வைப்பு அடுத்து அவர் போகக்கூடியது. ஒவ்வொரு இடத்துக்கும் திருச்செந்தூர் போனாலே வைப்பு. திருச்செந்தூர்ல ஒரு வைப்பு, சரியான வைப்பு சார். அந்த போட்டோ அவர் நிக்கிறாரு கார்ல, பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் இருக்குது. நான் சொன்னேன் அது இது வந்து ஒரு அட்லியோ ராஜமௌலியோ சங்கரோ நினைச்சிருந்தா கூட அப்படி ஒரு போட்டோ எடுக்க முடியாது, கிடைக்கின்றது கஷ்டம், சான்ஸ். ஆனா சாதாரண ஒரு போன்ல ஒரு எடுத்த ஒரு போட்டோ அப்படின்றது ஒரு வேற லெவல்ல யாருக்கெல்லாம் இன்று தரிசனம் கிடைத்தது. ஆமா, அப்படிதான் நான் கூட போட்டிருந்தேன். நான் என்ன சொன்னேன், இது நிறைய பேரோட வால்பேப்பரா மாற போகுது. திருச்செந்தூர்லயே இது வந்து ஒரு இந்த போன்ல பின்னாடி நம்ம கவர்ல போடுவோம்ல சார், போட்டான் சார், கடையில் வச்சு ஆல்பம் போட்டான் சார், ஃப்ரேம் போட்டானுங்க சார், வந்துருச்சு. அப்போ இது எவ்வளவு ஒரு ட்ரெண்ட் செட்டர்னாக்கா அந்த பசங்களுக்குள்ள யங்ஸ்டர்ஸுக்குள்ள ஒரு அந்யுன்யத்தை ஏற்படுத்துறாருல இன்னைக்கு வரைக்கும் சார். விஜய் அவர்களுடைய மாநாட்டு திடலுக்குள்ள வந்த நபர்கள் யாருமே விஜய் அவர்களை ஜோசப் விஜய்னு சாதி ரீதியாகவும் பிளவுபடுத்தல. இங்கே ஒன்றா இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரே அடையாளம் டிவிக்கு, அவ்வளவுதான். இந்த ஒரு இணக்கமாக ஒரு விஷயம் ஜாலியாக போகிறதுல எதுக்கு உங்களுக்கு வயிறு எரியுது? ஆனால் இன்னொரு விஷயம் அவர் கேட்டுருங்க, நம்ம அந்த சித்திரை திருவிழால பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் அந்த வேஷம் போட்டு அதெல்லாம் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அவங்க பசங்களுக்கு வந்து அந்த அம்மன் வேஷம் போட்டு, மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு தான் வேற ஏதோ ஒரு இதுல வந்து காலையில வந்து கிறிஸ்தவ இதுல இருந்து அந்த மோர் கொடுக்கறது, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நேத்து செஞ்சிருந்தாங்க சார், ஃபுல்லா மோர் கொடுத்துட்டு மக்கள் எல்லாமே ஒரு ஒத்துமையா தான் இருக்காங்க. இவங்க தான் அரசியல் பண்றதுக்கு பிரச்சனையே இந்த கலர் தான். புரிஞ்சா சார் உன்னை இருடி. இது செஞ்சது கருப்பு சாகுப்புல யாரு இப்போ கிளப்புனது இல்ல, ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணது கருப்பு சாகுப்புல கிளப்பி விட்டுச்சு. ஆமா, சமூக நீதி பேசினவங்க தான் இப்போ வந்து கிளப்பி விட்டு. நான் ஷூ போறதை விட்டுலான்னு இருக்கேன் சார். இருங்க, ஏதாவது காரணம் வச்சிருப்பீங்க சொல்லுங்க.
செருப்பு போட்டா ஈஸியாக இருக்கும். ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்து அடிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? ஷூ போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதை செஞ்சாலும் அதில் ஒரு சாதிய அரசியல் எடுத்துக்கொண்டு காலங்காலமாக திமுக இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் மாஞ்சோலை வழக்க ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சாதி ரீதியாக மக்களை வந்து பிளவுபடுத்துவதான் திமுக ஒரு பெரிய பிரதானமான வேலையாக இருக்கணும் பொழுது, இந்த பக்கம் பிஜேபி அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் ஆடுவான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே இதுன்ட்டு கடைசி வரைக்கும் மாட்டு முத்திரம் கூடின்னு வாங்க, புரியுதுங்களா? இந்த கேட்டகரியை ஒரே தனிநபர் என்டையராக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சரி ஒரு 200 யூடியூப் சேனல் ஆரம்பித்து அரசியலை பற்றி பேசுறதும் இளைஞர்கள் அதை பார்க்குறதும், இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஜோவை ப்ரொமோட் பண்ணிடுச்சா? அவர் பாட்டு உட்காந்தாரு, எடிட்டிங் உட்காந்தாரு, எடுத்து போட்டுட்டு இருந்த ஜோ வந்து தளபதி விஜய் வருகைக்கு பின்னாடி இன்னைக்கு அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக மாறிட்டாரு. உட்காந்து நீங்கள் 2 பேரும் பேசுறீங்க, 1 லட்சம் போகுது, போயிட்டு இருக்கா? இல்ல ஜோ ப்ரமோட் ஆனாரு, அதெல்லாம் ஓகே, சீஃப் கெஸ்ட்னு சொல்லி வரைக்கும் ஓகே. ஆனா பேசினா 1 லட்சம் போகுதுன்றீங்க பாத்தீங்களா? போகுதுல, போகுது சார், சேர்ந்து பேசினா போகுதா இல்லையா? அப்போ போகுது சார். இல்ல பாக்குறான்ல சார், அவன் விரும்புறான்ல. விரும்பாட்டி உண்மையை சொல்லுங்க, நம்ம உட்காந்து அரசியல் பேசுறது எவன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருந்தா? எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா வந்து உட்காந்து டிவில இருந்து 8 மணிக்கு இந்த ஷோ எல்லாரும் பேசுவாங்க, பார்த்தாக்கா அப்படியே கடுப்பாவே நானு. ஆனா இப்ப நம்மளே அங்க போய் பேசுற நிலைமை வந்துருச்சு. பேசுறோம், அதை பார்க்குறானுங்க, கட் பண்ணி போறானுங்க, பசங்க ப்ரொமோட் பண்றானுங்க. இப்போ இதுதான் சார் இந்த அரசியல் மாற்றம் என்பது. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த காலங்காலமாக இந்த சாதியை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்த அரசியல் இந்த யுக்தியை மொத்தமாக உடைக்கிறாரு ஒரு மனுஷன் பொழுது வரவேற்பு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு இதுவும் வைக்கப்படுது. விஜய் அவர்கள் வந்து கோயிலுக்கு போறாருன்றதெல்லாம் எல்லா மதத்தையும் அவர் ஏத்துக்கிறாருன்னா கூட, ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு, அவரு பேச்சதான் அவர் வந்து கேட்கிறாரு, அவர் சொல்லுக்கு நாங்க தான் அவர் வந்து ஆடுறாரு, அவர் பின்னாடி கார்லயே அவர் எந்த நேரமும் வந்து வராரு, அவரை தான் வந்து முழுசா நம்புறாரு, ஜோதிடத்தை நம்புறாரு. இப்போ மற்ற தலைவர்கள் மாதிரியே ஜோதிடத்தை எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் நம்பினாங்களோ, இல்ல திமுக குடும்பத்தில் எப்படி அதை நம்புறாங்களோ, அதே மாதிரி விஜயும் அதை நம்புறாரு. அந்த ஒரு பாலிடிக்ஸை விஜய் இப்போ எடுக்கிறாரு. அது இளைஞர்களுக்கு அது எப்படி போய் சேரும்ன்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? சர்வயாச நாகமான சர்வநாச யாகம்னு ஒன்று நடத்துனாங்க. யார் நடத்துனாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? போட்டு பாருங்க. சர்வநாச யாகம்னு ஒரு ஜோசியர் சொல்லி திமுக குடும்பம் வந்து அதை செஞ்சிச்சு, புரியுதுங்களா? ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரியான கேரளாலேருந்து ஆட்களை வர வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி பண்ணலையே சார். ரொம்ப சாதாரணமாக திருச்செந்தூர் போனார். இவர் இன்றைக்கி திருச்செந்தூர் போனார், அன்றைக்கி மசூதிக்கு போனார், சர்ச்சுக்கு போனார். இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வலிக்குதான் இவங்களுக்கு? போறாருல அதான் வலிக்குது. ஏன்னா சார் 70 வருஷமாக நீ எஸ்சி, நீ பிசி, நீ வந்து சிறுபான்மையை சார்ந்தவன், சாதிய கணக்கே எடுக்க மாட்டானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு அரசியலை பண்ணி, இன்னொரு பக்கம் நீ தலையிலேருந்து பிறந்த காலிலேருந்து பிறந்தன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, ஒரு ஆள் நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி, இப்படி பலவிதமாக வெறும் சாதிய மதத்தை மட்டுமே வச்சு நம்மளை பிளவுபடுத்தி, நீ புல்லட் ஓட்டினா வெட்டுவேன், வேங்கை வேலில் வந்து மலத்தை கலந்து விட்டு தண்ணியில் வந்து இந்த மாதிரியான வேலையில் செய்வேன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு அரசியலுக்குள்ளே நம்மளை வந்து தள்ளி வச்சுருந்தானுங்கள்ல, சாதி அரசியலுக்குள்ளே. அதை ஒரு மனுஷன் 70 வருஷமாக செஞ்சதை உடைக்கிறாரு. அந்த இளைஞர்களுக்குள்ளே வந்து மாமச்சான் அவ்வளோதான், நம்மளாம் யார் டிவிக்கு அப்படின்றதும் சார். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போனாலும் தெரியாத முகங்களை எப்படி நம்ம சந்திப்போன்னு ஒரு சிக்கல் இருந்துச்சுல்ல. இன்றைக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சிக்குள்ளே வந்து நம்ம அடையாளப்பட்டோம். நீங்கள் எங்கே போனாலும் தெரியுதா? நான் எங்கே போனாலும் எல்லா மக்களுக்கும் தெரியுதா? சார் எத்தனை நபர்கள் துபாய், சவுதி, கத்தார், மலேசியா, சிங்கப்பூர், கனடாவுக்கு என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. டிவிக்கே சார்ந்து அங்கங்கே வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அண்ணன் நம்ம ஊருக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க, டிக்கெட்லாம் நாங்களே போட்டு கொடுக்குறோம். அப்புறம் என்ன போயிட்டு வர வேண்டியதானே? இல்லை, அது 2ஆம் பிரச்சனை. ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காருல ஒரு நபர். அப்போது இந்த இணக்கமான உறவுகளோடு நம்ம பயணிக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி அரசியலை செய்யவே முடியாத பொழுது எப்படி பிஜேபி உள்ளே வர முடியும்? அப்போது அதை வச்சு தானே திமுக வந்து இன்ன வரைக்கும் ஊட்டிகிட்டு இருந்துச்சு. நான் தமிழன் இல்லை போய் சொல்கிறீங்க, நாங்கள நம்புறதா இல்லை. எப்படியும் இவிஎம் மிஷின் இருக்கு. இது மிச்சரா? ஆமாம், காரசேவு, மிளகு போட்ட மிச்சர், மிளகு போட்ட காராசேவு நல்லா இருக்கு. காராசேவு இல்லை சார், தர்மயுத்தம் நடத்தினார்ல அந்த மாதிரி கேட்டேன். அது சொல்லுங்க. மிச்சரு அது இப்போ வேற இடத்துக்கு போயிடுச்சு, அது நமத்தும் போச்சு. இவிஎம் மிஷினை வச்சு விஜயை ஜெயிக்க வச்சிருவாங்க. பிஜேபி டைரக்டா உள்ள வந்தா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ விஜய் மாதிரி ஒருத்தரை இறக்கி விட்டா அவங்க வந்து நம்புவாங்க, விஜய் வந்து தமிழர், அவர் வந்து பெரியார் எடுத்துட்டு வர்றாரு, அம்பேத்கர் எடுத்துட்டு வர்றாரு, அதனால அவரை வந்து ஜெயிக்க வச்சு அவர் மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ளார பூந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி
பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவனை பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க, சொன்னாங்க. மிச்சர்னு சொல்லுங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லிட்டு போங்க. அது எப்படி அவன் பத்திரிகையாளர் இருக்கும்? உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதே கேவலம், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஓட்டு போட்டிருந்தா அதெல்லாம் கேவலம்னு சொன்னாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஜெயிச்சதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம், கரெக்டா? அப்போ பிஜேபி தான் வந்து நம்மளால உள்ள வர முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருக்கு, கரெக்டா? சிங்கார வேலை நம்ம தான் ஐ திங்க். கரெக்டு தானே? இப்போ நீ இதை சொல்கிறேன்னா அப்போ காலங்காலமாக பிஜேபியால் உள்ளே வர முடியலன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுல, அதை திமுகவை 2021 ஜெயிக்க வச்சு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சு அப்போ பிஜேபி முழுக்க முழுக்க அவங்களால செஞ்சுட்டாங்க. இப்போ விஜய் கொண்டு வராங்க, கரெக்டா? இருக்கலாம் சார், இருங்க அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவம் அவனுக்கு ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி கொஞ்சம் இல்லை கொஞ்சோண்டு எடுத்துக்க. பார்த்தீங்களா தட்டோட கேட்குறேன், பார்த்தீங்களா? இந்த கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்க, அதான் மரியாதை. ஆளும் மண்டையும் பாருங்க. சாப்பிடு தம்பி, சாப்பிடு தம்பி. இல்லை இப்போ ஆரம்பத்துலேருந்தே பிஜேபியோட பி டீம், பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால கேட்குறேன். இப்போ மறுபடியும் இப்போ இப்படி ஒரு நரேட்டிவ் வருது இல்லை சார்? இது ரொம்ப கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டுமா? எடுத்துங்க, நல்லா இருக்கு. கிளியர், சாப்பிடுங்க, ரொம்ப முக்கியம்ல. இப்படி ஒரு ஷோ பண்றோம், அங்கதான் தனியா வச்சிருக்கீங்க? இல்ல சார், போன் சார். இல்ல ரொம்ப நேரம் இதே பண்ணிட்டீங்களா? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காரு போல. உங்களுக்கு தெரியாம கீழே பதுக்கி வச்சு திங்கிறதுக்கு நான் என்ன திமுகவா சார்? கூடயே இருந்துகிட்டு நம்ம கூட்டணிக்கு எதுவுமே கொடுக்காம கீழே வச்சு திங்கிற மாதிரி. நீ நல்லா இல்லையா? ஏதாவது ஒண்ணு பேசி இந்த டீம்ல நல்ல பேர் எடுத்துரு, இவன் சரியான ஆளு, இவனை தூக்குற அப்படின்னு. ஆமா, அவர் சொன்னது கரெக்ட் தானே, இருக்கிறத பகிர்ந்து உண்ற தாவேக்கா சார். ஓ, ஸ்பேரிங் போட்டு அடிக்கிறீங்களா? திமுக ஸ்டாண்ட் எடுப்பாரு. அப்படி? ஆமா, திமுக ஸ்டாண்ட் இருக்கும், அதை நான் எடுப்பேன். என்ன பேசி இருந்தானே மறந்து போச்சு கான்செப்ட். பிஜேபி சார், என்ன பிஜேபி உள்ள வந்துரும், விஜய் வச்சு வந்துருவாங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டது கேவலம் இல்ல. யதார்த்தமான உண்மையை சொன்னாக்கா ரிசல்ட் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரு, திமுக தோக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை உடனே இவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ பிஜேபி தான் ஜெயிக்க வச்சதுன்னு சொல்லி மேற்கொண்டு அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து கெடுக்கணும். ஏற்கனவே தாவேக்கா வந்து திமுக பற்றி மட்டும் அதிகமாக பேசுது, பிஜேபி பற்றி பேசலன்னு சொல்லும் பொழுது கடைசியாக ஒய்எம்சியில் விட்டு சாத்துன்னு சாத்தினாரா? இப்போ இவங்களுக்கு தெரியுது ரிசல்ட் என்னன்றது. தெரிஞ்ச பிறகு இப்படி ஒரு நரேட்டிவ். ஆக மொத்தம் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த முட்டு கொடுத்தான் பாருங்க பத்திரிகைக்காரன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு, இவன் ஒரு ஆள், இன்னொருத்தன் வந்து கார் கண்ணாடியை உடைத்தது யார் என்று தெரியவில்லை, யாராக இருக்கும்? தற்கொலையாக இருக்கலாம். சிசிடிவி கேமரா எடுத்து எங்கிட்ட வந்து கேட்குறேன். இல்ல என்ன சொன்னா, தற்கொலையாக இருக்கலாம், தருதலைகளா இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னை பத்தியே ட்வீட் போட்டிருந்தாப்புல அவரு. ஆமா, செல்ஃப் ப்ரமோஷன். முட்டா போய் நீ போதையில பண்ணியே இல்லை உன் கூட பண்ணானு பாடுறான்றதுக்கு இந்த தெரிஞ்சு போச்சா? ஸ்டேஷனுக்கு உனக்கு காதை திருவி இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் உன் பஞ்சாயத்து, உன் பர்சனல் வீட்டு வாசல்ல போய் காரை கொண்டு போய் நிறுத்திட்டு. இல்ல சார், அவன் எவ்வளவு காண்டா இருந்தா அவன் கல்ல தூக்கி விட்டு அடிச்சிருப்பான்னா அப்ப எத்தனை நாள் தொடர்ச்சி அதை செய்யறான்னு அர்த்தம். அப்ப நார்மலா இல்லைன்னு அர்த்தம், வீரனோடய இருக்கிறான்னு அர்த்தம், கரெக்டா? நீ வீரனோட இருந்துகிட்டு கார் கூட சிவப்புல தான் நினைக்கிறேன்ல. ஆமா, வேற எந்த வீரன்? வேற இவங்களாம் வீரனா சார்? நான் கேட்குறேன், சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறவன் வீரனாடா நீ? 70 வருஷ கட்சின்ட்டு குழந்தைகளை விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, குழந்தைகள்லாம் அதனால எங்களை ஓட்டு போட்டு சொல்லி கட்டாயப்படுது. ஏன்டா பச்சை புள்ளைலாம் உங்களுக்கு செருப்பு கழட்டி அடிக்கிற நினைச்சதான் உங்க ஆட்சி இருக்குதா? அப்போ கரெக்ட் தானே? அப்போ நீ என்ன வீரன்? 70 வருஷமா நீ என்ன பிடுங்கின? சின்ன பசங்களை பார்த்து பயந்து அலற அளவுக்கு தான் நீ 70 வருஷமா ஆட்சி செஞ்சுருக்கேன்னு பொழுது தோத்தையா? நான் இன்னொன்று கேட்குறேன் சார், விஜய் அவர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட சொன்னார், அடம் பிடிச்சி நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கன்ட்டு. இந்த செய்தி ஒய்எம்சியில் அவங்க பேசுனது பச்சை குழந்தைகளுக்கு அது எப்படி தெரியும்? அந்த நியூஸ் பார்த்ததுனால தான் தெரியுது. நீ பார்த்துருக்கியா உட்காந்து? ஆமாம். பிள்ளைங்க இப்போ பார்த்துருக்கா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா, பெத்தப்ப ஓம் பேச்சை கேட்கலையா? இப்போ இருந்து என்ன தெரியுது? பெத்தப்ப ஓம் பேச்சை கேட்கலனாக்கா ஒன்று நீ குடிச்சிட்டு குடியாரப்பெல்லாம் படுத்து கிடக்கணும், இல்லை தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுங்களுக்கு இயல்பாக புரியுது சார். நம்ம வந்து இந்த மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி சொல்லணும். ஒருத்தர் மேலே ஒரு அன்பு ஏற்படுதில்ல, அவங்களுக்கு ஓட்டு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் குழந்தைங்க வரைக்கும் வைப்பில் வந்து அவர் வந்து ஈர்த்து வச்சிருக்கிறாருன்னும் பொழுது அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே பாருமா, நீ இவ்வளோ வருஷமாக குழந்தைங்கள்ட்ட இத்தனை வருஷம் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு முன்னாடி இவர் கலைஞர், இவர் இதெல்லாம் பெரிய ஆற்றல் பண்ணார், இவர் ஸ்டாலின், இவர் இன்னும் பெரிய ஆற்றல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு புரிய வச்சியா? நீ சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போதா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியலில் உட்காந்து நீங்கள் புரிஞ்சது இவ்வளோ தான். குழந்தைங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு தான் இந்த 70 வருஷமாக நீ கட்சி நடத்தி வச்சிருக்கணும் பொழுது இதில் கம்ப்ளைண்ட் வேறையாம் போய் வெக்கம் இல்லாமல்
அவன் நேற்று கூட ஏதோ குழந்தைகள் ம் இதுலேருந்து வந்துருந்தது. புறாவுக்கு அதே மாதிரி கலர் அடிச்சிட்டிங்க. டேய் எங்கேருந்து வந்தீங்க இவ்வளோ நாளா? திடீர்னு வந்து இந்த பீட்டெல்லாம் பெல் அடிச்சாருன்னு சொன்னா கூட நம்புவாங்க. இல்லை சார். நீங்கள் எவ்வளவு சிக்கல் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எழுந்துன்னு பார்த்தோம். நீ வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்போ இந்த பீட்டா வந்து நீங்கள் என்ன அலட்சாட்டியம் பண்ணிக்கிட்டுதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ புறாவுக்கு லேசாக கலர் அடிச்சிட்டாராம். அதுக்கு வந்து நீங்கள் பாஞ்சு வரீங்க. ஏன்டா மாடை வச்சு பெரிய அரசியல் பிஜேபி பண்ணிச்சா இல்லையா? ஒவ்வொருத்தனையும் கொண்டாங்களா இல்லையா சார்? தீயை வச்சு கொண்டானுங்க, அடித்து கொண்டானுங்க, அந்த மாடு மேலே கை வச்சு. அப்போல்லாம் பீட்டா என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இந்த மாதிரி பேசுனேன். ஒத்த புறாக்கு லைட்டாக பெயிண்ட் அடிச்சு விட்டாங்கன்னு வந்துட்டு இருக்கிற. அவ்வளோ பெரிய தப்பு தானே அது, இப்போ புறாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது. ரைட்டு. இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது, நம்ம முன்னாடி பேசுனது தான். அது சாப்பிட்றீங்களா? நிறையா இல்லை, அது வேணாம், கொஞ்சம் காரமாக இருக்கும் போல இருக்குது. நிறைய வச்சுட்டீங்க. எப்படி அது காவினாலே எப்படி காரமாக தான் இருக்குமோ? கடிச்சனா கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுன்றது. எங்கப்பா பார்த்தீங்களா இல்லையா? குடும்பங்கள் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? அதனால அந்த கடல முட்டையை அவர் சாப்பிட மாட்டாராம். அந்த மனசு தான் சார். அதுதான், அதுக்கு தான் சார் நான் ஏதாவது உங்களை பண்றது. இல்ல சார், நிறைய எங்களுக்கே நான் சாப்பிடலாம்ல, நீங்க சாப்பிடலாம் அப்படிங்க. இந்த கேள்வி கேட்க விட மாட்டேன் நானு. அதான் தெரியுது, உங்கள் நோக்கம் எனக்கு புரியுது. பாத்தீங்களா? இல்ல அந்த கார்டு போட்டு விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபிக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரு மாதிரி வாட்ஸ்அப்ல இதான் அனுப்பி விடுறாங்க. விஜய் அவர்கள் வந்து பாகுபலியில சுத்தி சுத்தி அதுதான் கேட்க முடியா? எங்க கேட்க விட்டீங்க? அதுதான். இல்ல, ஆனா கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், அந்த கார்டு போட்டிருக்காங்க. இது வந்து இஸ்லாமியர் அவங்களும் அந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி விஜய்க்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்றத வந்து அவங்க இஸ்லாமியர் சார்புன்னு சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவங்க சார்புலயும் சொல்லியிருக்காங்க. நம்ம மெஜாரிட்டியா இந்த சிறுபான்மை சொல்ற இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டு எல்லாமே விஜய் எடுத்துருவாரு அப்படின்ற அன்னைக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்குமா? இல்ல அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில தொழுகைக்கு முன்னாடி பயான்னு சொல்லுவாங்க, சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது திடீர் அரசியல்வாதியாக மாறின இமாம்கள், எப்படி இவனால வந்து இமாமா இருந்தாங்க, மதகுருமார்களாக இருந்த நபர்கள் திடீர் அரசியல்வாதியை தோற்றம் எடுத்துட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவது நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கு சமம், எதை வச்சு நீ முடிவு பண்ணி அந்த இடத்துல நீ அரசியல் பேசின? உனக்கு அந்த இடத்துல வந்து இன்னாருக்கு போடுங்க போடாதீங்கன்னு சொல்வதற்கான உரிமம் யார் கொடுத்தா? மதத்தில் மார்க்கத்தில் அப்படி இல்லை, மார்க்கத்தில் அரசியல் பேசலாம். உமர் அப்படின்ற ஒரு நபர் வந்து எப்படி நேர்மையான ஆட்சி செய்தார்ன்றது இஸ்லாமிய வரலாற்றில் இருக்குது. நீ அதை பற்றி சொல்லணும். இப்படி ஆட்சி செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பாரோ அவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லணுமே தவிர, எதன் அடிப்படையில் நீங்களாம் திடீர்னு வந்து இமாம்கள்லாம் வந்து திடீர் அரசியல்வாதியை மாறி பேசுனியா? சரி, ரைட். இல்லை, இது எப்பவுமே நடக்கிறது தானே சார், பொதுவாக நடக்கல, அப்படி நடக்கக்கூடாது. இது வந்து இந்த முறை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க சார், சொல்லுவாங்க. நான் வந்து திமுகக்கு நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைரக்டா இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்றதும், மசூதி பக்கம் ஓட்டு கேட்டு வந்தாக்கா அந்த இடத்துல அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நிறைய இடத்துல நெருக்கடி ஏற்படுத்துறதுனால நம்ம பார்த்தோம். சரி, இதை செஞ்சல தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் இவ்வளவு அத்துமீறல், இன்னைக்கு கூட 78 வயது மூதாட்டியை வந்து பார்லிமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது இவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி செய்து பெண்களை இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் ஏன் நீ சொல்லலை? அப்போ மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து எதையுமே செய்யாமல் இப்போது மார்க்கத்துடைய நெறிமுறைகளை மறந்து இப்போ பல நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் போகிறது வந்து இவங்க சொன்னதுனாலே இஸ்லாமியர் அப்படியே கண்ணமுட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு நினப்பில் இருக்காங்கல்ல. அங்கே தான் அடிப்படை பேஸ் புரியாத முட்டாளாக இருக்கிறாங்க. இஸ்லாமியன் பின்பற்றுவது குரானையும் நபியும் தான் தவிர, அவன் நேர்மையான ஆட்சி செய்கிறான் யாரோ அவரோட தான் போய் நிற்க நினைப்பாங்களே தவிர, இதெல்லாமே வந்து விஜய் அரசியல் வருகைக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இவங்க எல்லாமே இப்படி பித்து பிடிச்சி அலையிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம்ல சார். டு தி கோர். சின்ன பையன் கிடந்தா கூட காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. நீங்கள் அந்த ஓட்டு கேட்குறது எப்படின்னு சொல்லி திமுக காலில் விழுந்துலாம் கெஞ்சி கேட்டதெல்லாம் பார்த்தீங்களா? வாடி மஸ்தான், நீ மோடி மஸ்தான், புரியுதா? என்னென்ன மாதிரியான குரலி வித்தை காட்டினாங்க சார். அழிக்குதா? அப்படி இல்ல, நான் ஆரம்பத்திலே வந்துட்டேன், நீங்க இப்பதான் வரீங்க சார். கேருங்க, நம்மளுடைய பண்பாடே காலில் தரையில் உட்காந்து சம்பளங்கால் போட்டு உட்காந்து கையில் உணவு சாப்பிட்றது தான் நம்ம பண்பாடு. அதை விட்டுட்டோம், இன்னைக்கு நமக்கு வலிக்குது, இன்னைக்கு பண்பாடுக்கும் திரும்புங்க, புதிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ரெடியாக அண்ணனும் சொல்றாரு, திரும்புங்கடா,
வாங்கடா மாடு மேய்ங்கடா ஆடு மேய்ங்கடான்னு சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்க வர விடுறீங்க? யாருங்க அப்படி கூட்டத்துக்கு வந்து ஒரு புள்ள வந்து இவர் சொல்றது கேட்கலான்னு வந்தா தூக்கி கொடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ. அப்போ பிள்ளைங்க பயந்து போகுமா போகாத? வயசு பிள்ளை அது வேணாம் மண்டையாட்டும் போது இழுத்து போய் ஏன் முத்தம் கொடுக்குறேன்? இன்னொரு சின்ன பையன் இப்படி வந்தான், படக்கன் லிப் கிஸ், அதை பார்த்தீங்க இல்லையா? தொலைச்சிட்டு ஏண்டா உன்னை நம்பி வந்தா உதட்டில் முத்தம் குடிக்கிறேன்ட்டு. நான் சொல்றது அந்த மாற்றம் இல்லை சார். இப்போ இளைஞர்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல, இங்க இருந்து இங்க மாற்றமா? இல்லை அது ரெண்டுமே அண்ணன் செஞ்சுட்டாரு. நான் சொல்றது இளைஞர்களுக்குள்ள இந்த அரசியல் மாற்றம், இந்த காஸ்டியூம் போடுறது, நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னது, வெளிப்படை அரசியல் பற்றி பேசுறது, இந்த ஒரு மாற்றம் சத்தியமா விஜய் அவர்கள் வந்த பிறகு தான் நடந்திருக்கு. இன்ஜினியர்கள் இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஐடியில் வேலை செய்கிறாங்களா? ஏன் சார் கேட்குறேன், ஜென்ரலாக சொல்லுங்க. சும்மா நீங்கள் சொல்லுங்கள், செய்கிறாங்களா? செய்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்க தானே, அந்த கட்சி தானே. அப்போ அவங்க ஏண்டா 2 இட்லிக்கு எழுவட்ட வேலை 2 இட்லிக்கு என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. 2 இட்லியா? இல்ல அது புரோட்டாவோ சவஹர்லால் நேருடா. 2 இட்லியா? ஏய் என்னது சவஹர்லால் நேருவா? ஆமா, நேதாஜியோட சண்டை போட்டாரா. உங்க தாத்தாவுக்கு நேதாஜிக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி. இந்த கடலை மிட்டாய் சாப்பிட்டாலும் நான் உப்பு போட்டு தான் சாப்பிடணும்ல? ஆமா ஏங்க, இந்த கடலை மிட்டாய் நீங்க சாப்பிடுறதுக்கு காரணமே அவங்க தாங்க. ஆனா அவங்க கடலை போட்ட கதை நிறைய இருக்கு, நம்ம அது வேண்டாம். செகண்ட் அந்த கருமெல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல நீ எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தேன்னா இப்படியான முட்டாத்தனமா பேசுவேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் எவ்வளவு எரிச்சல் பாருங்க. ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு உங்க தாத்தா எழுதின புத்தகம் இருக்கு பாருங்க, வனவாசம், வாலிப விருந்து, நச்சுக்கிண்ணம், இதையெல்லாம் கடந்து ட்ரெயினில் டிக்கெட் வாங்க. அப்போது எனக்கு ஒரு கேள்வி சார், ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கலைஞர் கருணாநிதி தான் காரணம், அவர் தான் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அப்படி பயங்கரமாக ஊண்டிட்டாருன்னு சொன்னாக்கா, டிக்கெட் எடுக்காமல் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறாங்களே அதுக்கும் கலைஞர் கருணாநிதி தான் காரணமா? குட் கொஸ்டின், பட் என் ஆன்சர் இல்லை, என்கிட்ட இல்லை. அதுக்கு அவர் தான் காரணமா? அப்போ இதுக்கு இவர் தானே காரணம்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவர் சொல்லலை, அதுக்கு என்ன பண்ணுறது? அவர் சொல்லலை. முட்டாள்தனத்தோட உச்சமா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே, 4ஆம் தேதிக்கு மேலே இவங்க நிலைமை இல்லை. இன்னொன்று எல்லாருமே சொல்ல முடியும், செக் பண்ணாம விட்டது டிடிஆரோட தப்பு. ஆமா, நான் வந்தேன்னா நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிக்காம போனது அது உங்களோட தப்பு. இந்த கொடுத்த போன இடத்துல ஒருத்தர் காசு எடுத்துட்டு வந்தாராமே, அது யார் தப்பு? அது தெரியாது. அது யார் தப்பு? நீ ஏன்டா அங்க போன? ஆமா, அந்த கேள்வி வரணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வந்து அது தெரியாது நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் அங்க போனாரு? சரி சொல்லுங்க. ஐடி கம்பெனிலாம் இந்த மாதிரி வரதுக்கு காரணமே அவங்க தானும் போது அவங்க எப்படி அவங்க போய் ஓட்டு போடலாம்? சரி, முதல்ல இவங்களாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டான்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? யாரு இவரு? தமிழ்நாடே அவர் தான் ஓட்டு போட்டுருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல அவங்களுக்கு தான். ஐடி கம்பெனிலாம் ஒரே காஸ்டியூம் போட்டு போறானுங்க, எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இவர் நம்ம பீச்சுக்கு வந்து 2 புரோட்டா கொடுத்தா போதும், தெரியுமா உங்களுக்கு? 2 புரோட்டாடா, அந்த புரோட்டா வாங்கி கொடுத்து பொறணி பேசுனாங்கல்ல, அந்த கேட்டகரியில் வேல் வச்சு உட்காந்துக்கிட்டு. இல்லை சரி, சமீபமாக இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ஒரு மாதிரி திமுகவுக்காக மட்டுமே பேசுறது, அதாவது திமுக மட்டும், அதாவது திமுக அதிமுக இந்த தமிழ்நாட்டுக்கு பயனே இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களால நிறைய திட்டங்கள்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னா கூட அதை திமுக மட்டும் தூக்கி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்காக பேசுறது. தூக்கியா பிடிச்சான்? அது தெரியாது. நான் சொல்றது திமுகன்ற கட்சியை தூக்கி பிடிக்கிறது, அவங்களுக்காக பேசுறது. இப்போ பார்ட் டைமா அரசியலுக்கு வந்த சத்யராஜா இருக்கட்டும், இவரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் பேசின அளவுக்காவது நீ வந்து அரசியல் பேசியிருக்கியா? உன்னுடைய டிரைவருடைய பையனை வந்து என்ன சொல்றியா? சேகர் பாபு நல்லா இருக்கு நல்லாச்சுன்னு சொல்லுங்கன்னு அதை கேட்டு சொல்றது அரசியலா? கிட்டத்தட்ட அதான் அரசியலா? ஆமா. ஓ, திமுக என்ன சொல்லுதோ அப்படியே சொல்றது அரசியல். சரி, இப்போ மகளுக்காக கூட புதுசாக சத்யராஜ் களத்தில் இறங்கியிருக்காரு போல் இருக்கு. அந்த அம்மா புதுசாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. பழைய கருத்து தான், அதை அவங்க புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழைய கருத்துன்றது முக்கியம் இல்லை சார், அந்த அம்மாவுக்கு தோன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல. ஒரே வீட்டில் இருக்கலாம், கல்யாணம் முடிச்சுக்காம குழந்தை. சிபிராஜ் கல்யாணம் பண்ணீங்க? சிபிராஜ் கல்யாணம் சார் தாலி எடுத்து கொடுத்து, அவங்க தனிப்பட்ட தாலி எடுத்து கொடுத்து பெரியார் சித்தாந்தத்தில் வாழ்ந்தவர் இவர், தாலி எடுத்து கொடுத்து இது பண்ணார்ல. ஆனால் சிபி வந்து நம்ம பையன் அதானே உப்பு போட்டு சாப்பிட்றப்புல. ஆனால் சத்யராஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கேரக்டர் இல்லை. சத்யராஜ் என்ன மாதிரி ஆள் நான் புரிய வச்சிடுறேன். ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவரும் கவுண்டமணியா. அந்த படத்தை தவிர அடுத்த படம் கிடையாது.
கரெக்டுங்களா? எப்படியா இருந்தாலும் அப்போ ஒரு டைரக்டர் கதை சொல்ல வராராம். அதுக்கு வந்து நான் சீக்கிரம் ஷூட் முடிச்சிருக்கேன் நான் போகணும்னு சொன்னப்போ அதை கவர்மெண்ட் சொன்னது, எப்படியும் அந்த டேரக்டர் உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டு தான் கதை கேட்க போகிறேன், எவ்வளவு கன்றாவே இருந்தாலும் நடிக்க தான் போகிறேன், ஏன்னா உனக்கு அடுத்த படம் இல்லை, இதை விட்டால் பொழப்பு இல்லை, சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படின்னு நான் செய்ய தான் போகிறேன். அப்போ ஒரு படத்துக்கே சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதுக்காக இந்த வேலை செய்யக்கூடிய சத்யராஜ் அது அவர் தான் பேசியிருக்காரு. அப்போது இப்போ எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க திமுக? இப்போ யார் யாருக்கு பேச்சாளர்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குது, நடிகனுக்கு எவ்வளோ காசு கொடுக்குது, நடிகை மாதிரி இருந்த நபருக்கு எவ்வளோ காசு கொடுக்குதுன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் பொழுது. இப்போ முழுக்க முழுக்க அரசியல் சித்தாந்தம்லாம் கிடையாது. நீ வந்து என்றைக்கு வந்து இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்து பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைக்கும் போது அதுக்கெல்லாம் நீ துடிக்கலையோ? காட்டமாக இருக்குது சார். மிக்சிங் தப்பாக இருக்குது. ஓட்டா மிக்சிங் யாருங்க நானே வச்சதுல கலம்டா 2 தான் இருக்கு. இல்ல ஐயா இங்காங்க இங்க பாருங்க சாப்பிட்டுருங்க. இல்ல சார் இங்கே இருக்குது சவுண்ட் கேட்கும். நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி அந்த மைக்லயே மக்களுக்காக விட்டு கொடுத்து கல்ல மிட்டாய் இழக்கிறீங்க, அவரு சாப்பிட்டு போயிடுறாரு, நானும் சாப்பிட்டுறேன். எடுத்து சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்க சார். இது கிடையாது, இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. அது அப்புறமா வீட்டுக்கு ஒருத்தங்க முன்னாடி சாப்பிடுறது, இதுக்கு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தம்பிக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். இந்த பெரிய மிஸ் கூட நீங்க ஏதாவது பேசியிருக்காமே? ஆமா, சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி நான் பேசுறதெல்லாம் கேட்கல, எனக்கு அது என்ன நியூஸ்ன்னு கூட தெரியாது, நான் பார்க்கல. ஆனா ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு தெரியும். ஜனநாயகன் பத்தியா? அது இல்ல, விஜய் அவர்கள் இப்போ வந்து ஏதோ வித்த காட்டுறாரு, எலெக்ஷன் இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதோ. அதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு அதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சார் கேள்வி. ஒரு விஷயம் இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்ச வந்து எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா, ஆட்சியை பிடிப்பாரா, எதிர்கட்சி தலைவரா வருவாரா, இல்ல மூன்றாவதுக்கு வருவாரா, இல்ல விஜய் அவர்கள் இவ்வளவு ஜெயிச்சா திமுகவுக்கு இவ்வளவு லாபம், விஜய் அவர்கள் இவ்வளவு ஜெயிச்சா அதிமுகவுக்கு இவ்வளவு லாபம் அப்படின்றாங்கல்ல. இந்த கணக்குகளை எப்படி பாக்குறீங்க? சமீபமா இந்த ஒரு வாரமா இதான் ஓடிட்டு இருக்கு இந்த டிபேட் தான் எதுல பார்த்தாலும். இல்ல இதுக்கு முன்னாடி ஜோக் எடுத்துக்கு சொல்லிட்டு அப்படியே போவோம். என்ன கேட்டீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஏன்டா கத்திட்டு உட்காந்துருக்கீங்க? எலெக்ஷன் பண்ண வரைக்கும் பேசுனீங்க, பேமெண்ட் கட் ஆயிடக்கூடாதுல்ல. அவங்க பேசின அக்ரிமெண்ட்டே எலெக்ஷன் வரைக்கும், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எவ்வளோ வேணாலும் உருட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போடுவாங்கன்றதுனால ஒரு அமௌண்ட்டு பேசியிருக்காங்க. இவங்க வாங்கி பழகிட்டான், அவன் கொடுத்து பழகிட்டான். அப்போ என்ன பண்ணணும்? இல்லை சார், ஓட்டு தான் போட்டாச்சு, இதுக்கு மேலே யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. மறுபடியும் விஜய் விஜய் விஜய்னு சொன்னாதான் அவன் வீட்டில் சோத்து சாப்பிட முடியும். புரியுது? அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு விஜயை பற்றி தவறாக பேசி பேசி நல்லா கொளுத்து நல்ல ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க. நல்லா பாருங்கள், எல்லா பேருக்கும் தொப்பை பெருசாக இருக்கும். ஆனால் விளையாட்டு சொல்ல பார்க்குறேன் சார். உங்களுக்கு வேற எங்கேயும் மைண்டு போகுது? வீடியோ போடுவாங்களே, இதை நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு நோட் பண்றேன். எல்லா பேருக்கும் தொப்பை பெருசாயிருச்சு. நீங்க நல்லா பாருங்க, பாலிசா தான் இருக்காங்க, பாலிசா தான் இருக்காங்க. யாருங்க? இல்லையா, நான் அப்படி சொன்னேன்னு என்னைய பார்த்தேன், உங்களை பார்த்தா வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் சார் இருக்கிறோம். நான்லாம் நேர்மையா நம்ம தேட வேண்டியதா இருக்குது. நான்லாம் கை காசு போட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் டெய்லி. கேட்டீங்களா? அது உண்மை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஐயோ, நம்ம உட்காந்து எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு தெரியும். இல்ல இவர் இது பாக்குறவங்க, அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் ராவுத்தர் சார் கூட நாங்க ஒரு தடவை மீட் பண்ணணும், அவர் கூட ஒரு லஞ்ச் சாப்பிடணும்னு யாராவது முடிவு பண்ணீங்கன்னா அந்த முடிவை இன்னையோட கட் பண்ணிருங்க. தப்பா எடுத்துக்க போறாங்க சார். அதான் சொல்றேன், வாங்கி கொடுத்து உங்களுக்கு நீங்க அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது சார். நல்லா சாப்பிட்றவங்க என் கூட உட்காந்து சாப்பிட்றவங்க, நல்லா விருப்பப்பட்டு கறி மீன் அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அவரு கூட ட்ரை பண்ணி. நீங்க கோழி கொத்துற மாதிரி 2 பேரும் சும்மா ஒண்ணும் கிடையாது. தோசைனா 2 ஆம்லெட்னா 2 குடலா 4 அப்படித்தானே சாப்பிடணும். சோறு குழம்பு மாதிரி குடலு கறி மீன் சிக்கனு மட்டன்னு வச்சு அதில் அப்படியே வெரைட்டி அடிச்சு போயிட்டே இருக்கணும் சார். நீங்கள் எப்போ பாரு சும்மா அப்படியே ஒருத்த தோசை சாப்பிட்டு அப்படியே வளர்ந்துருக்கீங்க. நாங்கள் அப்படி வளரல சார். உண்மைதான் சார். அது சார் நீங்கள் சாப்பிட்றத நான் தப்பா சொல்லல சார். நீங்கள் சாப்பிட்டு போங்க, உங்கள் காசு நீங்கள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எங்களுக்கும் வாங்கி தரீங்க. கூட உட்கார நபர்கள் சாப்பிட்டு நல்லா பழகுங்கன்ற நமக்கு என்ன சார்? நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்ததுனால தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த பாருங்க, அப்படி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். சொல்லி காட்டுறீங்க நீங்கள். அது தட்டு 2 தான் இருக்கு, கையதான் இவ்வளவு பேச வருது. என்னங்க எனக்கு ஃபீல் பண்றதுங்க, அப்படி பேசிட்டீங்க அசிங்கமா. மறுபடியும் அதே தானே? அதேதான். நாங்க கள்ளமுட்டை கொட்டவா? ஜோ இதெல்லாம் வருத்தப்பட்டாப்ல. ஜோ உள்ள பதுக்கி வச்சிருக்காரு. ஜோ மீதி வீட்டுக்கு விடா. பாத்தீங்களா எவ்வளவு விவரமா இருக்காரு. திமுக பிளட், விவரண்டோய். திமுக பிளட்.
இப்பெல்லாம் மனசாட்சியே இல்லாம பேசாதீங்கப்பா. திமுக பிளட்லாம் பேசாதீங்க. இல்லை சார், இந்த வேலை திமுக தான் செய்யும். இப்போ நம்ம வெளிப்படையே சொன்னோன்னே கொடுத்துட்டீங்களா தாவே மாதிரி லைக் அவரா எங்க கொடுத்தாரு, நம்ம தான் கேட்டு வாங்கணும் சார். நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும். இல்லாட்டி இன்னைக்கு இருக்க சூழலில் இவங்க யாருமே தர மாட்டாங்க. என்னன்னாலும் உருட்டுவானுங்க. நம்ம தானே அடிச்சு போலங்கண்ணா, நீ அடிச்சிருவான். இப்போ இந்த சுச்சுவேஷன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் யார் ஜெயிக்க போறா, என்ன நடக்குது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இது தெரியாம இது நடந்தா இப்படி, இது நடந்தா இப்படி. ஆனா இந்த தேர்தலையே கணிக்க முடியலன்னு ஒரு சம்பவம் இருக்குல்ல. இது வரைக்கும் இருந்ததுக்கு ஒரு அலை தெரியும். 2021 இல்லைங்க டிஎம்கே தான் வருது, 2011 ஏடிஎம்கே தான் ஷூர் ஷாட் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். 2026 ஏன் மிஸ் ஆகுது? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தான் தமிழ்நாட்டில். இவ்வளோ ஆண்டு காலமாக 2 கட்சிகள் மாறி மாறி சாதியை வைத்து சாராயத்தை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்க நபர்களுக்கு மத்தியில் ஒரு நபர் புதுசாக உள்ளே வராரு. அந்த நபர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறாரு. என்னன்னாக்கா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அந்த நபர்கள் நமக்கு வீட்டுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி அந்த நபர்களால் தன் பெற்றோரை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு அவர் நம்பினார். 3வது விஷயம், நம்ம அரசியல் காலத்துக்குள்ளே வரதுக்கான நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு யோசிச்சார். யார் யார் கூட சேர்ந்து அவங்கள சிஎம் ஆகிட்டு மறுபடியும் அவங்கள கொள்ளடிக்க வைக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாதுன்னும் பொழுது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் சார், உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன்ற ரேஞ்சுக்கு மிரட்டினாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரியும். தளபதி விஜய் அவர்களே தூக்கி உள்ளே வச்சிருவேன்ற ரேஞ்சுக்கு மிரட்டும் பொழுதும் நீ வச்சு பாருன்ட்டார் அவர். ரொம்ப சிம்பிளாக நடந்த விஷயம். நீ வச்சுக்கோ, பிரச்சனை இல்லைன்றார். ஆனால் அவர் தூக்கி வச்சா என்ன நடக்கும்ன்றது தான் அவங்களுக்கு தெரியும். இப்படிலாம் மிரட்டினாக்கா அவர் வந்துடுவார் நினச்சாரு. நீ என்ன செஞ்சாலும் என் நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது, இந்த மக்களோட நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் புகழ் பணம்லாம் கொடுத்துட்டாங்க. சாமானியமாக 2 வயசு குழந்தை வரைக்கும் பாதுகாப்பு சூழல் வந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துலையும் நான் வந்து பேசாமல் மற்ற நடிகர்கள் போல் ஒதுங்கி போகிறதோ, இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்லாம் உங்கள்கிட்ட 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு காசை வாங்கிட்டு உட்காந்து 3 சீட்டு விளையாடுற மாதிரி உங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கும் நான் வரல அப்படின்றது 2வது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பலம் என்னன்றது அவருக்கு தெரியும். தன்னை சுற்றி எத்தனை கோடி மக்கள் வந்து அவர் பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்கன்னு தெரியும். அவர் ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்தார்னா அது எவ்வளோ பெரிய வைபாக மாறுன்றது அவருக்கு தெரிஞ்சதுக்கு போன்று ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து நின்னார் சார். நல்லா யோசிச்சு பாருங்கள், தனித்து விடப்பட்ட விஜயன் தான் பேசினானுங்க. அவர் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு, அரசியல் கேரியரும் முடிஞ்சிருச்சு. திருப்பி சினிமாவுக்கு கதை கேட்டார், அடுத்த படம் நடிக்க போகிறேன் என்னென்னலாம் சொல்லி பிஜேபி பக்கம் அது இதுன்னு இவ்வளவு சொன்ன பொழுதும் நாங்கள் தான் ஜெயிப்போம், தாவேக்கா காணா போயிடும், இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு ஒரு ஃபாரின் போயிடுவார், அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார்னு உருட்டினாங்க. அத்தனையும் உடஞ்சிச்சு பாருங்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மனுஷன் இங்கே தான் இருக்கிறாப்புல, சொன்ன மேலாம் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இவரால் வந்து தனித்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல நபர்கள் நான் தான் ஜெயிப்பேன், நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்ல ஒரு கட்சியும் நாங்கள் ஜெயிப்போன்னு வாயை திறந்து இப்போ சொல்கிறதுக்கு வாய் வராமல் என்னடா அந்த மனுஷன் அளவுக்கு செஞ்சுவிட்டான். ஒரு மனுஷனை எப்போ இவ்வளோ பேர் நேசிக்கிறாங்க. அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கல, ஒன்றுமே செய்யலைன்னும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு ரெஃபரன்ஸ் வருது. எம்ஜிஆர் இப்படி தான் செஞ்சாங்க, இப்படி தான் அடித்தாங்க, இப்படி தான் படத்தை தடுத்தாங்க, கடைசியில் அவர் வந்து நின்னார், மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு அவர் இருக்கும் வரை அவர் தான். அப்போ அதே நிலைமை இவருக்கு வரும் அப்படின்னும் பொழுது இந்த புரட்சி, இந்த ரெவல்யூஷன் பிஜேபிக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது. நீங்கள் இன்பநிதியோட கனவுலையும் உதயநிதி கனவுலையும் 1 லாரி மண்ணை வாரி போட்டாச்சு, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இனி வந்து இன்பநிதி ஐயாவையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாகணும்னு ஒருத்தன் பேசினா பார்த்தீங்களா, ஆப்ஷன் இருந்தால் செத்துருன்ட்டாங்க மக்கள். சார் உண்மை பாரு, இது நடக்க போகிறதில்ல. உனக்கு வந்து உனக்கு ஒரு ஆப்ஷன் வருதுனாக்கா பேசாமல் போய் இப்போயே நிம்மதியாக போயிரு, அந்த உள்ள வந்து இனி வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது இது ஒரு பக்கம். அப்போது இவருடைய இந்த 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 புரட்சி இருக்கு இல்லையா, இதை கண்டு பிஜேபி எடுக்கக்கூடிய ஒரு அச்சம் என்னன்னாக்கா இதே போல் மற்ற ஸ்டேட்லேயும் நடிகர்கள் உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அப்போது நான் எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சார். அதற்கு பிறகு பிஜேபி அவர் மீது கொடுத்துருக்கக்கூடிய தாக்குதல்ன்றது கடுமையாக இருக்கும். அப்புறம் தாக்குதல் கடுமையாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கு, அரஸ்ட்டு, கட்சியை உடைக்கக்கூடிய வேலை, பேரம் பேசக்கூடிய வேலை எல்லாமே நடக்கும். துதிக்கோர் நடக்கும். கூட இருக்கிற நபர்களை உடைச்சி சின்ன பின்னமாக்கி விஜயகாந்தை எப்படி செஞ்சு தனிமைப்படுத்தினாங்களோ அதை விட மோசமாக செய்வார்கள். ஏன்னா இது ஒரு ரெவல்யூஷன், ஒரு முன்மாதிரியாக வந்து நின்றுட்டாரு. இப்படி ஒரு புரட்சி நடக்கல. வரலாற்றில் சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங்கில் இவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்கிங் பர்சன்டேஜ் வரல தமிழ்நாட்டுக்கோ பாண்டிச்சேரிக்கணும் பொழுது. அப்போ இதை எல்லாரும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியாவை ஹிந்துத்துவ நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு கனவு கண்டுட்டு இருக்குல்ல, அது வாய்ப்பு இல்லைல்ல. திமுக இருக்குல்ல உங்களுக்கு, இல்ல அது திமுக, அதாவது திமுக அழியறதுன்னா பிஜேபிக்கான ஒரு இது அஜெண்டாவே ஃபர்ஸ்ட் திமுகவும் முதல்ல இங்க இருந்து எடுக்கணும் அப்படின்றது. எங்க எடுத்தாங்க ஆட்சியில இருந்து எடுக்கணும்ன்றது வந்து மெயின் கோர் வந்து அந்த இதெல்லாம் கூட
முதலமைச்சர் கொளுத்தினாரே சார், ஆமா அந்த நகல்லாம் கூட கொளுத்தி மாஸ் காட்டினார்ல சார். நீங்கள் பாபர் மஸ்ஜித் இடித்த உடனே முத ஆளாக போய் குத்த வச்சு நான் அவங்க கூட கூட்டணி வரேன்னு சொன்னது யார்? திமுக. திமுகவை அப்போவே நினச்சா அழிச்சிருக்க முடியுமா? ஏன் அழிக்காம விட்டு வளர்த்து வச்சுருந்தான்? திமுகவை வளர்த்து உள்ளே கொளுத்து போக வச்சு ராஜா முதல் கொண்டு எம்எல்ஏவை ஆக்குனது திமுக. அந்த திமுகவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது பிஜேபின்னும் பொழுது இவர்கள் 2 பேருமே சார் மம்தா வெளிப்படையாக சொல்லலையா சார்? நமக்கு தெரியும்ல. அப்போ முழுக்க இந்த 3 டீமே ஒரே டீம் தான். சாரி 4 டீமுமே. அண்ணன் வந்து பிஜேபிக்காக மும்பையில் போய் ஓட்டு கேட்டு பிஜேபி கூட சார்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இப்போ சமயமாக அவருடைய பதிவு பாருங்கள், அவர் இன்ஸ்டாகிராம்லேயோ அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ அவர் வச்சிருந்த பதிவு மிக சர்ச்சையான பதிவு. பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு பதிவு ஒன்று வச்சிருக்கிறாரு. திமுக பிஜேபியோட இணக்கமாக இருக்குது. அதிமுக சொல்லவே வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ உள்ளே ஐயா தான். நம்ம ஓபிஎஸ் அவர்கள் வந்து அங்கே சொன்னதை கேட்டார், இப்போ இங்கே சொன்னதை கேட்டார், எல்லாம் ஒரே கேட்டகரி. அப்போ இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க? நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு பெரிய இந்த கட்சியில் பெரிய ஆளாக இருந்தால் உங்கள் சொல்கிறதையும் அவர் கேட்பார். யார் சார்? சரிங்களா? சரி விடுங்க, அவர் விட்டுருங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்கன்னும் பொழுது அப்போ விஜய் அவர்கள் தனி மனுஷனாக இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சதுனால நிச்சயமாக இவர் மீதான கடுமையான தாக்குதல்கள் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. பட் அவர் தனியால் நினச்சிட்டு எவனும் தொற்ற விட்டுறதுக்கான முயற்சி எடுக்காத, சிதைச்சி விட்டுருவாங்க. அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படை எப்படி எலெக்ஷன் அவர் சொன்னார்ல, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா எலெக்ஷனே காலையில் தெரிண்டானார்ல, தெரிஞ்சா 4ஆம் தேதி தெரியும். இதை தாண்டி சார் நீங்கள் அவர் முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவரானலாம் 2வது சார், அவர் மேலே நீங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை செய்கிறதுக்கான முனைப்பு எடுத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இடைத்தேர்தல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், 4 ஸ்டேட்டில் நான் பார்க்குற வேலையை சாமி படத்தில் வர மாதிரி தான் சொல்கிறாரு போல. ஆமாம் சார், இது நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இதுதான் நடைமுறை சாத்தியம். பசங்கள்லாம் இவரை விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணி செய்யுங்கடான்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தமிழ்நாடு அதை தாங்கவும் தாங்காது. நீ எவனாரு எப்பேற்பட்ட ஆளாரு, இந்த மண்ணுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, தன்மை இருக்கணும் பொழுது இங்கே நாங்கள் வைக்கிறதா முடிவு. நீ அங்கேருந்து வந்து பட் 4ஆம் தேதி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? என்ன நடக்கும்? அதுதான் கேட்க வந்தேன். ஒரு விஷயம் அது. 2வது விஷயம், இன்னொரு விஷயம், இந்த குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்குங்க, அவங்களாம் எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ வந்து பேசிக்கிட்டு யாரு குழந்தைகள் ஒருவேளை ஏதாவது டிவிக்கே தோத்துருச்சு அந்த மாதிரி நியூஸ் வந்து குழந்தைகளோ இளைஞர்களோ அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது, அதனால போயிட்டு பிள்ளைகளை நீங்க பத்திரமா உங்க கண்ணு முன்னாடியே வச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்திகள் ஒரு கேள்வி. 2வது 4ஆம் தேதி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இளைஞர்களும் குழந்தைகளும் 4ஆம் தேதிக்கு மேலே பத்திரமா இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா? நீங்கள் கேட்ட 2 கேள்விக்குமான ஒரே பதில், ரொம்ப பத்திரமா, ரொம்ப ஸ்டெபனா, ரொம்ப ஜாலியாக உற்சாகமான நிலையில் இருப்பாங்க. அதில் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதற்கு மேல் நீ குழந்தைகள் மீது கை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பொறுக்கி எல்லாமே நீ எங்கே புழலுக்கு போறியா எங்கே போகிறன்றது தெரியாது. ஆனால் ஒன்று, இதற்கு மேலே உங்களுடைய ஆட்டம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்காது சார். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதா தாண்டி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு அரசியல் வரலாற்றிலேயே இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கட்டும், இப்போ பிரசாந்த் கிஷோர் போன நபர்களாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலத்தில் வரைக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜியை வகுக்கக்கூடிய யாராலையும் கணிக்க முடியாத ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடு. இந்த 2026 எலெக்ஷன் இதற்கு ஒரே காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான். அப்போது யாராலையுமே இவ்வளோ வருஷம் அனுபவம் வச்சுட்டும் கணிக்க முடியலனாக்கா அப்போ எவ்வளோ யங்ஸ்டர்ஸோடைய இன்புட் அங்கே இருக்குது, எவ்வளோ பேர் பக்கபலமாக நிற்கிறான்னு தெரியுதுல்ல. நாங்கள் ஏன் கவலை பண்ணோம்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த குழந்தைங்க உங்களை காரி துப்பி நீ மன உளைச்சல் காலையிறாது 4ஆம் தேதிக்கு மேலே கேட்பான்ல ஒரு கேள்வி, நீ 70 வருஷமா பிடுங்கினதை பார்த்தியா இப்படி சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த 60, 65, 70க்கு மேல இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் கொஞ்சம் பத்திரமா மனதளவுல பாதிக்கப்படாம ஏன் சேஃபா திமுக ஆதரவு பை எலெக்ஷன் வந்துட்டு போட்டான் அவங்கள சொல்லல சார். ஓ சரி சரி, இவங்கள சார் அவங்கள வீட்டுல இருக்கக்கூடிய திமுக அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த பிளட்ல இருந்து இருக்குங்களா அவங்களுக்கு ஒரு ஷாக்கில் அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட். அப்படியா சார்? அவன் தான் வீட்டில் இருக்க போய் காது மேலே வச்சு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க டிவி கேக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியாதா? கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு தெரியும் சார். நான் சொல்கிறது இந்த சீனியர் மோஸ்ட் நம்பர்கள்லாம் ஒரு வாட்டி இந்த ஃபுல் செக்கப் உடம்புக்கு எடுப்பாங்கல்ல, ஃபுல் செக்கப் எடுத்து இந்த பிபி மாத்திரலாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்தாலும் 4ஆம் தேதி வந்து டக்குன்னு ஒரு மாதிரி பிபி ரைஸ் ஆகுது, சுகர் ஒரு மாதிரி குறையிறது, நடுக்கம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? தான் கேட்குறாரு, சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நிலவரம். அதுதான் சார்,
நம்ம இருங்க, நார்மலா பொதுமக்கள் அவரே காலை வலிக்குதுன்னு இப்பதான் காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போயிட்டு. இல்ல பொதுமக்கள் நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா சார், எல்லாரும் கேட்டா யாரை கேட்டாலும் டிவிக்கு ஓட்டு போட்டோம் டிவிக்கு ஓட்டு போட்டோன்றாங்க. ஆனா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னும் திருப்பி சொல்றாங்க. புரியல இப்படின்னு. இதனாலேயே நம்ம இது கான்பிடண்டா ஜெயிக்கும், இது வந்து ஆட்சிக்கு வந்துரும் இல்ல வராதுன்னு நம்மளால சொல்ல முடியல. என்ன நிலவரம் கேட்டேன்னா, கால கூட இன்னொருத்தட்ட கேக்குறேன், திமுக தான் வருன்றாரு. அப்படிங்களா? ஓட்டு யாருக்கு போட்ட? டிவி கேக்கு. டிவி கேக்குன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரை கேட்டாலும் நான் ஓட்டு டிவி கேட்க போறேன்றாங்க. ஆனா எப்படா திமுகவுக்கு வரும் அப்படின்னா எனக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பூரா பேரும் திமுக காசு கொடுத்து வச்சிருக்கான். ம். நம்ம ஆளுங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க. சரி, நீங்க யாரா வேணா இருக்கலாம்ன்றதுக்காக யாருக்கு வரும்? திமுக தான் வரும். கொடுத்த காசுக்கு நான் சொல்லிட்டேன்னா, ஆனா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்? டிவி கேட்க போட்டேன். போடா அந்த முட்டாய். அந்த மாதிரி தான் இருக்கு சார் நிலவரம். மக்கள் தெரியும், மக்கள் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாங்க. நம்மளது நமக்கும் சார் உங்களுக்கு தெரியல யதார்த்தம். நம்ம பேசுறோம், இன்னும் நல்லா தான் இருக்கு. 10 பேர் வாங்கலாம். 10 பேர் இவர்கிட்ட கேட்டீங்க பாருங்களா நீங்க, ஒருவேளை தவைக்கா ஆட்சிக்கு வரல, வேற ஏதாவது 3வது இடமோ இல்ல தப்பி 2வது இடமோன்னு அவரு அப்படிதான் இருப்பாரு. அவர் வாயிருந்தது என்னங்க ஆள் இருக்கிற நேரமா பார்த்து போட்டு வருவீங்களா? ஓஹோ, என் கூட உட்காரும் போது இப்படி, ஜோ கூட உட்காரும் போது அப்படி பேசி வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படியே கேக்குறாங்க. நீங்க அவரு கூட உட்கார்ந்து பேசும்போது மட்டும் இதாக ஜாலியா இருக்கு, இங்க வந்து உட்கார்ந்து பேசும்போது மட்டும் டிவிக்கே வராதுன்றீங்க, இதாகாதுன்றீங்கன்னு. தீயசக்தி அவரு கூட உட்காந்து இல்ல தீயசக்தி இல்ல, அவரு கூட உட்காரும் போது நான் அப்படி பேசுனேன்னா அவரு என்ன நினைப்பாரு? ஆக எல்லாரும் கள்ள முட்டாய் சாப்பிடுங்க, நமத்து போயிட்டு இருக்கு. இவளை குவாரண்டைன்ல வைக்கிறோம். இவர் கொஞ்சம் விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு சார். எப்படி சார் பேடிஎம்மா? கேஷ், ஒன்லி கேஷ். பேடிஎம்ல அவனா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி சார் அவங்க கையில கையிருப்பே 10,000 தான் இருக்கு, எப்படி கொடுப்பாங்க? அது இவரு கொடுப்பாரு. யாரு? இவரு. ஓ, சேகர் பாபு. ஓ, ரைட் ரைட் ரைட். கத்து, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் எவ்வளவு தெளிவா ஒரு கோடு சொல்லணும் வந்தா சேகர் பாபு. உண்மையை சொல்லிதான் அவருக்கு அவர் தான் கூட வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர் தான் நோட்லாம் எண்ணி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தாரு. இல்ல, நாலாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மூன்றீங்க. நான் சொல்றேன் பாத்துக்கலான்றேன். ஆமா, அவ்வளவுதான். எல்லாம் பார்க்க தானே போறோம். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அன்னைக்கு வந்து இவர் கார்த்தி உட்காந்து, மக்களே நான் ஏதோ ஒரு குழப்ப மனநிலையில் அப்போ பேசியிருந்தா மன்னித்து விடுங்கள்னு வரு பாருங்க. அண்ணன் மாதிரி கை கட்டி. யார் மாதிரி? அண்ணன். வாய்ப்பு இல்லை. வெள்ளை சட்டை போட்டு. நான் என்ன திரள் நிதியா கேட்க போறேன்? மன்னிப்பு தான். கையை கட்டி மக்களே அப்படின்னு ஒண்ணும் கேட்க போறது இல்லை. ஏங்க முதல்ல சொல்லணும், எனக்கு புரியல. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்னமோ நான் தான் மன்னிப்பு கேட்க போறேன், வருத்தமான பதிவு போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது நடக்கும் போது பாப்போம். நடக்கட்டும், அப்புறம் பாப்போம். பாத்தீங்களா? கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். யாரு? வெற்றி நிச்சயம். மாத்திட்டாப்ல. ஓகே, நல்லா வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் அப்படியே இருக்கு. சாப்பிடலையா நீங்க? நான் சாப்பிட்டேன்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிட்டேன். இன்னொரு என்னால இதெல்லாம் எலெக்ஷன் ஃபீவர், இந்த அன்னை ஓட்டு போடுற அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதெல்லாமே எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த எலெக்ஷன் ஃபீவர்னே சொல்ல முடியாது. உண்மையாலுமே தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரி செலிப்ரேஷன், கொண்டாட்டம். யாருமே சொல்றதுக்காக தானே இப்ப அவர்கிட்ட கேட்டீங்க. இல்லங்க, இத செலிப்ரேஷன் நீங்க சொல்லணும்னு நினைச்சு. ஆக்சுவலா நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு இல்ல நான் நல்லா தெளிவா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுதான் செலிப்ரேஷன், அதாவது இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் தீய சக்தி. ஒரு மனுஷன் வந்து ஒரு இளைஞர் வந்து, நீங்க தீய சக்தி, நீங்க 2 பேர் இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, கள்ள முட்டையோட முடிக்கலான்னு நான் போறப்ப ஒரே ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு, எங்க கொண்டாட்டத்தை நாங்க ஷேர் பண்ணவே கூடாதுன்னு தடுக்கலாமா? பண்ணுங்கன்றேன். இப்போ அவரு வேற கட்சியா இருந்தாருன்னா நம்ம அப்படி அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருப்போம். கேட்க மாட்டேன். அது நீங்க ஏன்னா இங்க பாருங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட உட்கார்ந்து பேசுறீங்களாம். என்ன, அவரை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, அம்பி அன்னியன் ரெமோன்னு. புரியுதுங்களா? ஒரு மூத்த பத்திரிக்கை சார், நான் போய் சொல்ல போட்டோ காட்டுறேன். அவர் கூட உட்காந்து நீங்க அப்படிலாம் பேசி வச்சிருக்கீங்க. நான் விளையாட சொல்ல கேமராக்கு தெரியாம காட்டுறாங்க பாருங்க. ஓகேவா? ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட உட்கார்ந்து அவர் அம்பி அன்னியன் ரெமோவை மாத்தி மாத்தி நீங்க பேசி வச்சிருக்கீங்க. ஒரு தாவேக்காக்கு ஒரு மனுஷன் வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படின்னு சொல்லக்கூடாதா? தலைவர் பாகுபலி
இவரா? ஆமா, ஓ. கீழ வந்து அந்த காளையன் இருப்பான்ல, அந்த சிங்கத்தை அடிச்சு இழுக்கிறான்ல, அது யாருன்னா ஜேம்ஸ் ஜோசப். ஆ. அப்படி போட்டு மீம் டெம்ப்ளேட்லாம் எடிட் பண்ணி வளம் வந்துகிட்டு இருக்குது சமூக வலைத்தளங்கள்ல. ஜேம்ஸ் மேலே கை வச்சிருக்கீங்கன்னா? நான் வைக்கல, நான் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஜேம்ஸ் நான் மேலே ஜேம்ஸ் பக்கத்துல கை வைக்கிறதுக்கே யோசிப்பேன். ஜேம்ஸுகளே நீ வேற ஏதாவது லேடி பேர் கூட சொல்லுங்க, மனம் வந்து இது இது அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீ உன் வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லு, நான் ஆமான்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பார்த்து சொன்னாரு அண்ணன். நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அண்ணன் சீமான் தான் சொன்னாரு, நீ உன் வீட்டுல இருக்க பொம்பளை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லு, நான் ஆமான்னு ஒத்துக்கிறேன்னு ஒரு பத்திரிகையாளருக்கு பதில் கொடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கு. ஏத்துக்கிறது கூட நான் கொஞ்சம் கௌரவமா ஏத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நாங்க அதை பேசுவோம். பேசிட்டு வாங்க. திருவிழா, எலெக்ஷன் திருவிழா, Valentine's அப்படியா? பெருவிழா பத்தியா தீசக்தியை டைவர்ட் பண்றதா? ஸோ எலெக்ஷன் திருவிழாவை உள்ளபடியே எல்லாருமே கொண்டாடினாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து பொதுவாக அந்த மதியானம்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், நம்ம இப்போ போக வேண்டாம், சாயங்காலம் போய் ஓட்டு பொறுமையாக போட்டுப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களே காலையில் ரெடியாகி ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு அந்த 11 மணிக்கு முன்னாடியே எல்லோரும் ஓட்டு போட்டு வந்தாங்க. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 11 மணி நிலவரன்றது ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஆகிருந்துச்சு நமக்கு. அதுக்கு மெயின் ரீசன் பசங்க வழக்கமாக நீங்கள் தீபாவளிக்கோ ரம்ஜானுக்கோ பிள்ளைங்க காலைல தூங்கிட்டு இருந்துச்சுன்னா, தம்பி எந்திரிப்பா சீக்கிரம் எண்ணெய் வச்சுட்டு குளிப்பா, துணிமெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம எழுப்புவோம். பிள்ளைகள் இந்த முறை அலாரம் வச்சு ரெடியாகி அம்மாவையும் அப்பாவையும் கூட இருக்கக்கூடிய 7 மணிக்கே என்னடா தூக்கம், அதேதான் அந்த மூமெண்ட் தான். அது கரெக்ட். பிரபாவின்ஸா போனதான் கடை எப்போ சார் தரப்பேன், இந்த மாதிரி பூத் எப்போ தரப்பேன்னு கேட்டுட்டு இந்த பக்கம் அப்பா ரொம்ப டயர்டா தூங்குறாரு, 7 மணிக்கே அப்பா 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 வேணாங்கன்னு எந்திரா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எழுப்பி கூப்பிட்டு போய் ஓட்டு போட வச்சு இந்த ஒரு உற்சாகம் சார். ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு நபரை வந்து தேர்வு பண்ணி அவங்களுக்கு கீழே நம்ம ஆட்சி செய்ய போகிறோன்றதை தாண்டி அன்னைக்கு நான் தான் நீதிபதி, அதாவது நாளைக்கு யார் ஆள போகிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய நீதிபதி அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ உற்சாகமாக வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து கலந்துக்கிட்ட விஷயத்தை தாண்டி ஓட்டு போகிற அன்னைக்கு அத்தனை பேரும் களத்தில் நின்றுட்டு நான் போன இடத்துலலாம் கல்யாணம் முடிச்ச கையோட தாலி கட்டின கையோட வந்து 2 பேர் ஓட்டு போட வந்திருந்தாங்க. 2 பேரும் அங்கேயே ஓட்டு போடுறாங்களா? ஏன் போட பக்கத்து வீடா இருப்பாங்க? இல்லங்க, ஒரு கல்யாண பொண்ணு எந்த வீடு, மாப்பிள்ளை அந்த மாதிரி கேட்டாங்க. அதே ஏரியா. ஓகேவா, சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. அதாவது இதனால முடியல. நீயே யோசிச்சு பாருடா, 2 பேர் கல்யாணம் இருக்குதா, ஒரே பூத்துல வந்து ஓட்டு போடுறாங்களாண்டா, என்னடா லாஜிக் இது? பக்கத்து வீடா இருக்கலாம், ஒரே ஏரியா கூட இருக்கலாம். கார்த்தி சார் எந்த காலத்துல இருக்கீங்க? இங்கதான் இந்த 2026 இந்த காலத்துல அழகா அவங்க பாட்டுக்கு ஒன்னா படிச்சாங்க, முடிச்சாங்க, வேலை பார்த்தாங்க, லவ் பண்ணி ஒன்னா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வந்து ஓட்ட போட்டு போறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மாதிரி கல்யாணங்கள் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அவங்கதான். கல்யாணம் நடக்கிறது எல்லாம் நடக்கிறது. ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஓ ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி நீங்க தூக்கி கொண்டு போய் பாலியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தூக்கி கொண்டு போய் பாலியல் பண்ணி விட்டுருக்கீங்க. 76 வயசானாலும் விட மாட்டேன், விட மாட்டேங்கிறான்ல, இது வரைக்கும் பாதுகாப்பு இல்லதான். இதுக்கெல்லாம் காரணம் 76 வயசு கல்யாணம் பண்ணாம வச்சுக்க சொன்னா அதனாலதான் மண்ணன்றாங்க. இது அந்த இல்ல 30 வயசாச்சு இன்னும் கோபம் போடுறான். இது அது கிடையாது. முறையா கல்யாணம் முடிச்சு மகிழ்ச்சியா வந்து ஓட்டு போட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அண்ணன் டிவி கேக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இந்த திமுக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது இஞ்சி தின குரங்கு மாதிரி அது ஒரு பக்கம். இன்னொரு தவறு, சிவனேன்னு கோலம் போட்டிருந்த புள்ளைய கெடுத்தது நீனு, இது நான் கெடுத்தேன், நீ அதை பார்த்த. ஆமா இல்ல சார், உண்மையாலுமே அன்னைக்கு பூத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அது பூத் மாதிரிலாம் இல்ல. திமுக அதிமுக அவங்க பூச்செல்லாம் பார்த்தப்ப இல்ல பழைய டெலிபோன் பூத்து இருந்தது. அவ்வளவுதான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படிதான் இருந்துச்சு அத்தனை பேரோட மூஞ்சி. ஏன்னா வரவெல்லாம் ஒரே சிம்பிள் அழுத்துறான், அந்த பட்டனையிலேருந்து லூஸ் ஆகுது. வராலாம் இங்கே டிவிக்கோடைய பூத்துக்கு வந்துட்டு போகிறான், ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான பொழுது அவங்களுக்கு அன்றைக்கி வேலையே இல்லை. அவங்களுக்கு வெட்டியாக உட்காந்துட்டு அன்றைக்கி வந்து சோறு வாங்கி சாப்பிட்டு காசு வாங்கிட்டு போனாங்கன்ற பொழுது எனக்கு உள்ளபடி இந்த எலெக்ஷன் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டு என்னவாக இருக்குன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியணும் பொழுது நிச்சயமாக தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு
அது குறித்து ஒரு சிறப்பு நேர்காணல் இன்னொரு வேற செட்டப்ல அருமையா பண்ணுவோம் சார். கண்டிப்பா இதை விட நிறைய வாங்கி வச்சு இன்னும் விதவிதமா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு கடைசி வரைக்கும் நான் எடுத்த இந்த ஒரு கடலை இந்த ப்ரோக்ராம் இது சாப்பிடாம இது முடியாது. நீங்க இதை சாப்பிடுறீங்க அப்பதான் இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறோம். முடிச்சு நீங்க முடிக்க சாப்பிடுங்க, ஏன்னா மக்களுக்கு இல்ல, இல்ல, நீங்க disturb கடிங்க. ஆகாது. இல்ல, பரவாயில்ல. ஆகாது, எடுத்து கடிங்க. பொறுத்துக்குங்க. ஜோ கடிச்சு சாப்பிட போறாரு, பொறுத்துக்குங்க. அந்த சத்தம் வந்து ஐயோ. நமுத்து போச்சா? கடிக்கிறது இல்லையா? இப்போ புரியுதா? நம்ம எவ்வளவுதான் சுட சுட செஞ்சாலும் அதை நமுத்து போக வைக்கக்கூடிய தீய சக்திகள் இங்க இருக்கு. இது அப்படியே எடுத்து கவுக்கலான்னு எனக்கு தோணுது. ஆனா தட்டு பொருள் வீணா போயிடுவேன்றதுக்காக நான் அமைதி காக்குறேன். சக்கரம் முடிங்கய்யா. வேத நான் போட்டது அப்படின்ற மாதிரி கடலை முட்டாய் முடிஞ்சிருச்சு. கடலை முட்டாய் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பிகில் மாதிரி செய்யலாம் எப்படி சார் அப்படின்னு அப்படி செய்வாரு அந்த மாதிரி. எனக்கு எதுனாலுமே இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது 70 வருஷமா இங்க இருந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த நீ பிள்ளைங்க மீது, பொம்பளை பிள்ளைங்க மீது, பெண்கள் மீது கை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணவன ஆட்சியை விட்டு அகட்டினவன் யாரா வேணா இருக்கலாம். ஏன் இந்த ஐபிஎஸ் விஜயகுமாரா வேணாலும் இருக்கலாம். அப்படி கூட முடிக்கலாம். அவங்க ஒரு மாதிரி முடிக்கலாம்னு நினைச்சேன். அவர் ஒரு மாதிரி ஒன்று முடிக்கிறாரு. இல்ல முடிச்சிருவோம். முடிச்சிடலாம். கண்டிப்பா அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோக்கள் வந்து பண்ணணும். இந்த வீடியோ நீங்க வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு. ஆமா, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மக்களே. நிறைய கமெண்ட்லாம் வந்து பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா என்ன ஏதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த கடலை மிட்டாய் சாப்பிட விடாம தடுத்தது குறித்து நீங்க கமெண்ட் போடலாம். கமெண்ட் பண்ணலாம். ஜோ பாவம் இதுதான் வாங்கணுமா இல்ல வேற ஏதாவது வாங்கி வச்சு நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்றத கூட நீங்க வந்து சொல்லலாம். அது வந்து அந்த அவங்க சேனலுக்கு போய் பண்ணுங்க. உங்க சேனல்ல ஊபி சேனலுக்கு. உத்தரப்பிரதேசமா? இருக்கட்டும். ஓகே, கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல. ஆனா அதுல ஒரு விஷயம் பாருங்களேன், கடைசி வரைக்கும் காவி யாரும் பெருசா சீண்டவே இல்ல. கருமத்தை காய போடுங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வாரம் நான் கடிச்சு பார்த்தேன், கன்றாவே இருந்துச்சு, தூக்கி போட்டோம். அவ்வளவுதான். நீங்க சார்? அறவே ஆகாது. ஆகாது. அதனாலதான் நம்ம வந்து கடலை மிட்டாய் பக்கம் போயிட்டோம். நல்லா இருந்தது. உங்களால எப்படி சார்? அப்படித்தானா? ஆளா கல்யாணம் ஆகி புரியலையே. இனிப்புகள் முடிச்சிடலாம். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.